இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோவையில் இருக்கக்கூடிய உணவகங்களுக்கு 50% சிலிண்டர் தான் கிடைக்கப் பெறுவதாக தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதனை கோவை மாவட்ட உணவக உரிமையாளர் சங்க தலைவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் உணவகங்களில் உணவு பட்டியலை குறைக்க கூறியிருப்பதாகவும் மாலை 4-6 மணி வரை கடைகளை திறக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் கோவை மாவட்ட உணவக உரிமையாளர் சங்க தலைவர் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பெரியளவில் பாதிப்படையக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் கோவை மாவட்ட உணவக உரிமையாளர் சங்க தலைவர் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், இதன் பாதிப்பு எந்த அளவில் இருக்கும், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவையில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாட்டு காரணமாக உணவகங்கள் பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் பெரும்பாலான பிரபல உணவகங்கள் கடையை மூடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல்களை உரிமையாளர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதன் ஒரு முன்னோட்டமாக பாத்தீங்கன்னா நேற்றைய தினமே அவங்களுடைய உணவகங்கள்ல மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 150 முதல் 200 உணவு வகைகளை அவர்கள் சமைத்து வந்த சூழல்ல 100 வகையான உணவுகளை மட்டும் சமைப்பதற்கான ஒரு ஏற்பாடை செய்திருப்பதாகவும் அதற்கு வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை பல்வேறு உணவகங்கள்ல அவங்க கடைகள் முன்பு விளம்பர பதாகையாக வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய இணையதள சமூக வலைதள பக்கங்களையும் இதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக கோவை மாவட்ட உணவக உரிமையாளர் சங்கம் தலைவர் ராமசாமியிடம் நம்ம பேசிய போது அவர் குறிப்பிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, வணிக பயன்பாட்டிற்கு பயன்படும் எல்பிஜி சிலிண்டர் 50% தான் தற்போது கிடைக்கிறது எனவும் இதனால் உணவகங்களை பட்டியலை உணவக பட்டியலை குறைக்க வலியுறுத்தி இருப்பதாகவும் மாலை 4 முதல் 6 அந்த நேரங்கள்ல விற்பனை குறைவாக இருக்கும் பொழுது அந்த நேரங்கள் கடையை திறக்க வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் நெருக்கடி தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரிடம் பேசி வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் கோவையில் பாத்தீங்கன்னா 262 உணவகங்கள் செயல்பட்டு வருவதாகவும் அதுல இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து இருப்பதாக அவர் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா கோவையை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தான் பெரிய அளவுல பாதிக்க அடைவார்கள் என்ற ஒரு தகவலையும் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த நெருக்கடியை விரைவில் தீர்க்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. மேலும் இவை பாத்தீங்கன்னா உணவகங்கள் கீழப்பட சங்கம் மட்டும்தான், இது மட்டும் இல்லாம பேக்கரி தனியா சங்கங்கள் இருக்கு. இன்னும் நாட்கள் அந்த எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டால் அவர்களும் இதற்கான ஒரு கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் இந்த நெருக்கடி தீர்க்கப்பட்டால் மட்டுமே தான் இதற்கான தீர்வு என்பதை அவர்கள் தரப்பில் தெரிவிச்சிருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.